Grace Samida, Assistant Professor in the Department of Computer Science with Artificial Intelligence and Data Science from the President Rajalakshmi College of Arts and Science. Today now we will discuss about the concept. It is a design thinking based real-time examples in your machine learning. How the different type of applications invoke in our daily today life. Now discuss about the team by team wise. We have to discuss. Now hand over to the first team. இப்போ வந்து நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் பார்க்கலாம். இப்போ மிஷின் லேர்னிங்கில் வந்து நிறைய ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் அல்காரிதமில் வரும். வந்து 7 ஸ்டேஜஸை வச்சு நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே பெரிய சோஷியல் மீடியா நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம ரீல்ஸ் எல்லாருமே வருவாங்க. அப்போ அந்த ரீல்ஸ் வந்து எப்படி ரெக்கமெண்ட் ஆகி ஒவ்வொரு டைமும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அது வந்து எப்படி நமக்கு ரீஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து 7 ஸ்டேஜஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டேட்டா கலெக்ஷன். பேசிக்காக நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியில் அந்த சர்வரில் நம்மளோட எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷனும் அவங்க என்னெல்லாம் டேட்டாஸ் அவங்க கேட்குறாங்களோ இன்ஸ்டாகிராம் என்னென்ன கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த எல்லா டேட்டாஸுமே ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் எல்லா டேட்டாஸும் ஒரு சர்வரில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். இன்னொரு ஸ்டெப் வந்து டேட்டா கேதரிங். இங்கே சொன்ன டேட்டா கலெக்ஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேட்டா வந்து கலெக்ஷன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தேவையில்லாத டூப்ளிகேட்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற டேட்டாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். தேவையான ஃபைல் டைப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். சிஎஸ்சி ஃபைலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அடுத்த ஸ்டேஜஸ் நான் வந்து மாடல் செலெக்ஷன் பற்றி சொல்ல போகிறேன். மாடல் செலெக்ஷன் அப்படின்னா நம்ம ப்ராப்ளத்துக்கு தேவையான மிஷின் அல்காரிதம் மாதிரியே சூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் வந்து ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து லீனியர் ரெக்ரெஷனில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீஇம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரீல்ஸ்லாம் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, அப்புறம் என்னென்ன ஆடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது அதெல்லாம் வந்து இது ஈஸியாக படிக்கும். நான் வந்து மாடல் ட்ரெயினிங் சொல்ல போகிறேன். இங்கே வந்து நம்ம எஃப்டிஎம்ங்கிற ஒரு மாடல் யூஸ் பண்ணுறோம். அந்த மாடல் வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி அது அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எது நம்ம கொடுக்குறோமோ அந்த டேட்டா வச்சு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கலாம். மாடல் எவாலுவேஷன் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடல் வந்து எவாலுவேட் பண்ணி அதுதான் பர்ஃபெக்டா பர்ஃபார்ம் ஆகலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஈச் டாஸ்க் வந்துட்டு எவாலுவேட் பண்ணி அது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ்லாம் நெகட்டிவ் ட்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த ஹைப்பர் சீக்வன்ஸில் பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணுவோம். கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான டிசிஷன் மேக் பண்ணுறது தான் ப்ரெடிக்ட் தி ஃபியூச்சர் பெஸ்ட் ஆஃப் திஸ் மாடல். தேங்க்யூ. ஸ்டார்ட். ஐ எம் அஸ்வின். எங்களோட ரியல் டைம் அப்ளிகேஷனில் வந்து ஸ்பேம் ரிடக்ஷன் எடுத்துருக்கோம். அதில் வந்து 7 ஸ்டேஜஸாக வந்து செப்பரேஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். டேட்டா கலெக்ஷன் வந்து டேட்டா ப்ரிப்பரேஷன். டேட்டா கலெக்ஷன்ஸ் வந்து நார்மலாக வந்து ரா டேட்டாஸை வந்து ஒரு சோர்ஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன். அது வந்து அந்த மெயில்ஸ்லாம் வந்து ஸ்பேமா இல்லையான்னு சொல்லிட்டு அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து டிடெக்ட் பண்ணும். டேட்டா ப்ரிப்பரேஷனில் வந்து அன்னெசரி மெசேஜஸ் அப்புறம் வந்து மெயில்ஸ்லாம் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி க்ளீன் பண்ணுறதா வந்து தேங்க்யூ. நான் தேர்ட் ஸ்டேஜ் மாடல் செலெக்ஷன். இது வந்து அல்காரிதமாக ப்ராப்பராக இதில் பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து வித்தா பேரான்ட்டு ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ட்ரைனிங் தான் மாடல். இது வந்து மாடலை கரெக்டாக ட்ரெயின் பண்ணணும். இந்த ஃபேக்காக அந்த இமெயில் வந்து ஸ்பேம் ஏதாச்சும் ஆஃபீஸ் வந்துச்சுன்னா இது ஃபேக்காக கற்றுக்கிட்டு மாடலை க்ரியேட் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ஹைப்பர் கேட்டிங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக்ட் ஆகலைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான்.